அமைதியாவா? உன்னை ஒன்றும் கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கலாம் போல. நீ லவ் பண்றவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கலாம் போறோம். அமைதியாவா? அது எப்படி லவ் பண்ணும்போது மட்டும் நீதான் வேணும், கூட 100 வருஷம் வாழணும், உருட்டுன்னு நல்லா உருட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டாக்டர் மாப்பிள்ள கிடைச்சா, கவர்மெண்ட் மாப்பிள்ள கிடைச்சா, நடிகன் கிடைச்சா, நீங்க பாட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு ஆப்பு வச்சுட்டு ஓடிடுறீங்க. எப்படி முடியுது உங்களால? என்னடா நல்லா எங்க அப்பா அம்மா அடிச்சு கூட அழுதுதில்ல. காதல் படத்துல பரத்து சந்தியாவும் பிரிவாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்து 1 மாசம் தேம்பி அழுதுருக்கேன். என்னால என் தம்பியை பைத்திய மாதிரி ரோட்ல இடத்துல பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா என் தம்பியை கல்யாணம் பண்றேன், சந்தோஷமா இருக்கிற வழியை பாக்குறேன். புரியுதா? ராங்கியா பாப்பா, எதுக்கடி இவ்வளவு தேம்புற? அமைதியா உட்காரு. உனக்கு என்ன மதுரை ஜல்லிக்கட்டு காலன்னு நினைப்பாடி? இந்த அழகர்கிட்ட உன் பாச்சா பழிக்காது. அமைதியா உட்காரு. புரியுதா? அண்ணே சீக்கிரம் ஓடுங்க. ரைட்டு திரும்பங்க. எங்க இருந்து நான் தேவையில்லாம என் ஃப்ரெண்ட டேய் சாரிடா, உன்னை வேற இழுத்து விட்டது இல்லை. நான் சும்மா சும்மா அதையே சொல்லாதடா. என் காதல் தான் எப்படி இருக்கு, அட்லீஸ்ட் பாண்டி காதலையாவது சேர்த்து வைப்போம். அவனா சந்தோஷமா இருக்கட்டும். வாழணும், அதுதாங்க வாழ்க்கை. அப்படி இல்லாததெல்லாம் வாழ்க்கையே இல்லை. பாயிண்ட் மாப்ள எப்படி சொன்ன மாத்தியா? கேட்டு தெரிஞ்சுக்க. மற்றவனுக்காக வாழ்றதுல வாழ்க்கையே கிடையாது. நம்மளுக்காக வாழணும். நல்லதோ கெட்டதோ அது நம்மளுக்குள்ளேயே இருக்கணும். என்ன எங்க வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க பயப்படுறியா? அதெல்லாம் பயப்படாத. எங்க அம்மா நெஞ்சில் அடிச்சுக்கோ கொஞ்ச நாள். எங்க அப்பா கத்துவாரு. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் பாரு, உன்னை மருமகன் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ராணி மாதிரி இருக்க போற. அதனால தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா வர. இன்னொரு விஷயம் சொல்ற தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உனக்கு எங்க 2 பேர் மேல வெறுப்பா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருப்ப தெரியுமா? அன்னைக்கு உனக்கு எங்க அருமை தெரியும். மாப்பிள்ள டே, அந்த முன்னாடி ஒரு கவர் இருக்கு பாரு, டேஷ்போர்டுக்குள்ள. எடு. அது எதுக்குடா? எடுறா.